வணக்கம் கவரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவரி நியூஸ். இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். மோர் தென் 15 days ஆகிடுது, இது முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. இன்றைக்கி கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு. அதாவது முஜ்தபா கொமினியோட இம்பார்ட்டன்ட் அட்வைசர் கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எது வரைக்கும் உண்மை அப்படிங்கிறத நம்ம போக போக தான் நமக்கு தெரியும். மேபி இன்னும் 1 or 2 days அதை பற்றி தெரியும் நமக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நான் இந்த போரை நிறுத்திட்டேன், அந்த போரை நிறுத்திட்டேன், நான் நியர்லி 8 போரை நிறுத்தியிருக்கேன், அதனால் எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரே என்ன பண்ணலாம், இந்த வார் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு, இது இஸ்ரேலும் ஈரானும் இனிமேல் பாம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த வார் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த வாரே முடிவுக்கு கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்லி கூட நியூஸ் வெளியிடலாம். மேபி இதை வச்சுக்கிட்டு நோபல் ப்ரைஸும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அண்ட் இவர்னால தான் முடிக்க முடியும். அண்டு அப்படி ஈஸியாக ஈரான் முடிக்க விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் பார்ப்போம் எந்த மாதிரி இந்த வார் தொடரும் அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், 2022 ரஷ்யா யுக்ரைன் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன். அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, குயிக்காக ஈரான் யுக்ரைனை பிடிச்சிடலாம் அண்டு அவங்க வேணுங்கிறதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த உலகமே பொங்கி எழுந்தது அப்படின்னு சொல்லலாம். உடனே அமெரிக்கா அவங்க மேலே சாங்ஷன் போட்டாங்க. ஏன்னா யூரோப்போட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கப்பட்டனால தென் அவங்களுடைய டாலர் ரிசர்வ்ஸ் எல்லாமே முடக்குனாங்க. அண்டு எல்லா கண்ட்ரியும் இதை அவாய்ட் பண்ணணுன்னு வேறு டைரக்ஷன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வார் யாருனால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தா அமெரிக்கா தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இன்டர்னல் ப்ராப்ளம் வர ஆரம்பித்தோன்னே, ஈரானில் வர ஆரம்பித்தோன்னே, சரி அதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு தென் இவங்களும் போர் தொடுத்தாங்க. இஸ்ரேலோட ஜாயின் பண்ணிக்கிட்டு, எஸ்பெஷலி அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் தலைவர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், முக்கியமான தலைவர்களெல்லாம் ஆரம்பிக்கும் போதே அவங்களெல்லாம் பாம்பு போட்டு கொண்டாங்க. ஸோ இந்த ஆரம்பித்ததே பார்த்திங்க, இந்த தடவை அமெரிக்கா, போன தடவை ரஷ்யா யூரோப்பில் ஆரம்பித்தது. இந்த தடவை பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியாவில் ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்ஏ. இப்போ இந்த மாதிரி வார் இவங்க ஆரம்பித்தது என்ன நினச்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ரஷ்யா மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. உடனே இந்த வார முடிவுக்கு கொண்டாந்துடலாம். ஏன்னா அந்த தலைவர்களெல்லாம் கொண்டுட்டா அடுத்த தலைவர்கள் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த நினப்பில் இந்த மாதிரி இதை செஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது போல் இருக்குது. அதர் இஸ் ஒரு 3 or 4 லேயர்ஸ் ஆஃப் லீடர்ஸ் இருப்பாங்க போல் இருக்குது. இப்போ டாப் லீடர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணனால இப்போ செகண்டு லெவலில் இருக்க லீடர்ஸ்லாம் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய கலவரமோ அதனால் ஒரு பெரிய அதிர்ச்சியோ எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. இதை தான் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் இந்த பாஸ்ட் 20 days அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. அதனால் இந்த 2 வாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு தெர் இஸ் ரஷ்யா யுக்ரைன் வாருக்கும் அண்டு இந்த ஈரான் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் வாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, 2 வாரம் ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி எங்கே போச்சு அப்படின்னா ஆயில் தான். ஆயில் கிடுகிடுன்னு மேலே போய் ரஷ்யா அந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்போ $133 வரைக்கும் டச் ஆச்சு. இந்த வாரில் நியர்லி $120 வரைக்கும் டச் ஆச்சு.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு மேஜர் கமாடிட்டி சப்ளையர், தெர் இஸ் ஆயில் சப்ளையர் டு த வேர்ல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா வந்து 20% 25% ஆஃப் த வேர்ல்டு ஆயில் ரிக்குவயர்மெண்ட் அங்கேருந்து தான் வருது. அதனால் சில ஒற்றுமை இருந்தாலும் வேறுபாடு வந்து நிறைய இருந்துக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 ருபீஸ் தான் இருந்தது டாலர். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 92 ஆகிடுச்சு. அண்ட் இந்த வார்னாலே சொல்லலாம் 84 அப்படியே ஒரு ஸ்டேபிளாக இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ நியர்லி அபவுட் 92.44 ஆகிடுது. இதனால் இந்த வார்னால் நம்ம ரஷ்யன் யுக்ரைன் வாரில் சம்மாட்டு தான் பாதிக்கப்பட்டோம். ஆனால் இந்த ப்ரெசண்ட் வார் இருக்குது பாருங்கள், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அதனால் நம்ம சிவியராக பாதிக்கப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது, ஜிஎஸ்டி கூட ரொம்ப ஹையாக இருந்தது. அப்போ தான் நம்ம பேண்டமிக்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். அண்டு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்குது அண்டு ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ரூபா வந்து ரொம்ப வீக்கானனால அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் போல இருக்குது. அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷனோ தென் இந்த ஜிஎஸ்டி கொடுத்த பெனிஃபிட்டு எல்லாமே காணப்போ போகுது நமக்கு. அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்மிங் மந்த்ஸ் அப்படின்னு கூட நம்ம கிளியராக சொல்லிடலாம். ஸோ ஒற்றுமை சில இருந்தால் கூட வேற்றுமை ஜாஸ்தி. ஆனால் ரஷ்யன் யுக்ரைன் வாரில் தோ வந்து நம்ம அமெரிக்கா வந்து சாங்ஷன் போட்டால் கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணல. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், அட் சீப்பர் ப்ரைஸில் வாங்கிட்டு இருந்தோம். அது வரைக்கும் நம்ம ரஷ்யாட்டேருந்து ஆயிலே வாங்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வாங்க ஆரம்பித்தோம் அண்டு அட்ட குறைச்சி ப்ரைஸ்லேயும் வாங்கிட்டு இருந்தோம். அண்டு அது படிப்படியாக வந்து நம்ம நிறுத்தவும் செஞ்சோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து அமெரிக்கா வந்து பல அதர் மெஷர்ஸ்லாம் எடுத்தனால நம்ம வந்து அது ஃபோர்ஸ் டு ரெடியூஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து தான் நமக்கு வந்து ஆயில் நிறைய வருது. அண்ட் மோரோவர் இப்போ ரஷ்யன் ஆயிலும் நம்ம வந்து அந்த லெவலுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வரலை. தோ அமெரிக்கா கூட எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதர்வைஸ் இந்த ஆயில் ப்ரைஸு கட்டுக்கடங்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்தியா கூட ஒரு லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் ஆயில். அதனால் அந்த ஆயில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பட்சத்தில் அங்கேயும் அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கன்ஸ் கூட. ஸோ இப்போ ஆனால் இருந்தால் கூட நம்மளுடைய தேவையே இந்த மிடில் ஈஸ்ட்டு தான் நமக்கு பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆயில், நாட் ஓன்லி ஆயில் பட் ஆல்சோ கேஸ், நேச்சுரல் கேஸும் இங்கேருந்து தான் வருது. நம்ம கட்டார்லேருந்து நிறைய கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நிறைய ஃபர்டிலைசரும் நம்ம இப்போதைக்கு அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இது எல்பிஜின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த இது கூட லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அது கூட இங்கேருந்து தான் நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்தியா வந்து இந்த வார்னால் வெகுவாக பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரூபாய் ஏற்கனவே டிப்ரிஷியேட் ஆகிடுது. தோ அது இதுதான் காரணம் நம்ம சொல்லிட முடியாது, பல காரணங்கள் இருக்குது அதுக்கு. பட் இந்த காரணமும் அதே மாதிரி ஆயில் சப்ளைலையும் நமக்கு ப்ராப்ளம் வந்தனால ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியாவை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு, அந்த டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது பாருங்கள், பெட்ரோ கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுது. இதனால் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எல்லாமே பாதிக்க போகுது அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து படிப்படியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இந்த வார் வந்து முடிவுக்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா தென் வந்து அதோட இம்பேக்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிறோம் சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்புறம் அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தி எல் நினோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மான்சூனுக்காக, அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது நமக்கு. அதனால இந்த சம்மர் வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் சம்மர் ஆகவும் அண்ட் மான்சூன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்குது செட்டின் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம பீக் சம்மரை வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறோம். அதனால் அது தொடர்ந்தும் இருக்கும் பியாண்டு மே கூட அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்போ அதனால் ஜூன் ஜூலை கூட நம்ம வந்து நிறைய ஹீட் வேவ் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த வார், இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் வந்து தொடர்ற பட்சத்தில் இந்தியா வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இப்போ பாருங்கள், இந்தியன் நேவிஸே நம்மளுடைய மர்ச்சன்ட் ஷிப்ஸுக்கு துணையாக போய் அங்கேருந்து ஆயில், கேஸ் அண்ட் எல்பிஜி இதெல்லாம் வந்து எஸ்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க.
இது எவ்வளோ நாள் பாசிபிள் தெரியல. இதனால் நம்மளோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, அண்டு அதர் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லிடலாம் நம்ம. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இப்போ வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு நிறைய அப்போசிஷன் அமெரிக்காவிலே உருவாகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் விரும்பலை, இந்த வார் கண்டினியூ ஆகிறதுக்கு விரும்பலை. அண்ட் அதனால் பிரசிடெண்ட் மேலே நிறைய ப்ரெஷர் வேறு போட்டுட்ருக்காங்க. அந்த ஒப்பீனியனும் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்குது, பப்ளிக் ஒப்பீனியனும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூரோப்பியன் இல்லாட்டா அவங்களோட அலைஸ் இருக்குது பாருங்கள், அவங்கள இந்த வாரில் ஜாயின் பண்ணுறதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு. அதை ஆனால் யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். அண்டு ஸோ அவங்களோட அலைஸ்லாம் ஏற்கனவே இந்த டாரிஃப்னால் நிறைய அஃபெக்ட் ஆனனால இந்த சமயத்தில் பிரசிடெண்ட் ட்ரம்ப்புக்கு உறுதுணையாக நீக்கலை அப்படின்னு கூட சொல்லணும். ஆனால் இந்தியா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நேவியை யூஸ் பண்ணி அண்டு ஈரான்ட்டே நெகோஷியேட் பண்ணி நம்மளுடைய ஷிப்ஸுக்கு மட்டும் சேஃப் பேசேஜ் இந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் நமக்கு தட்டுப்பாடு இப்போதைக்கு இருக்க போகிறதில்ல. அண்டு சம் டிஸ்லொகேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதோட விலை ஜாஸ்தி ஏறினால நம்ம சிவியராக அஃபெக்ட் ஆக போகிறோம், சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம இப்போ இன்னொரு டேஞ்சர் ஒன்று உருவாகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயாராக இல்லை. அந்த பட்சத்தில் இப்போ இவர் டொனால்ட் ட்ரம்ப்பு ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் செய்து தென் இந்த வாரை ரஷ்யன் யுக்ரைன் வாரை முடிவுக்கு கொண்டு வருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு அதே சமயத்தில் இதிலெல்லாம் ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யார் அப்படின்னா, அண்டு அது யாரும் இல்லை, சைனா தான் பிக்கஸ்ட்டு பெனிஃபிஷரி. தோ அவங்களுக்கு ஆயில் இந்த ரீஜன்லேருந்து தான் நிறைய வந்துட்டு இருந்தாலும் அண்டு அவங்க டெஃபினட்டாக நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டைமை ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் எனி டைம் அவங்க தைவானை இன்வைட் பண்ணி அதை தன் வசம் கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடந்தால் வெதர் அமெரிக்காவும் தாய்வானை போய் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனையும் செய்வாங்களா, இல்லாட்டா இன்னொரு வார் இதனால் உருவாகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கூடிய சீக்கிரம் யூஎஸ் பிரசிடெண்ட்டும் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் மீட் பண்ண போகிறாங்க. அண்டு அந்த மீட்டிங் முன்னாடி இது நடந்தால் அதை டெஃபினட்டாக அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆகும், இல்லாட்டா போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் சைனா துணிஞ்சு இதை செய்வாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா, தைவானுக்கு நிறைய அசெட்ஸ் இருக்குது அங்கே. எஸ்பெஷலி அந்த டிஎஸ்எம்சி அப்படிங்கிற கம்பெனி, அதுதான் 60% ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிற மைக்ரோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது செமிகண்டக்டர்ஸ் அங்கேருந்து தான் அது ப்ரொடியூஸ் ஆகி வருது. ஸோ அதில் ஏதாவது தடை வந்துச்சுன்னா தென் நம்மளுடைய அத்தனை இண்டஸ்ட்ரியும், என்னென்ன எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இருக்கோ அத்தனையுமே பாதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து, கேமராஸ்லேருந்து, தன் கார்லேருந்து, சாதாரண சிம்பிள் ரிமோட்லேருந்து அத்தனையும்லேயும் இருக்க இந்த மைக்ரோசிப்ஸ்லாம் கிடைக்காம போகிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரி இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறத. இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய விஷ் அப்படின்னு கூட நான் சொல்வேன். நான் இதுதான் என்னுடைய வியூ. எப்படி ரஷ்யன் யுக்ரைன் வார் மாறுபட்டு இருக்குது இந்த ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் வார் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.